வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்னைக்கு அவல் பர்பி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1.5 கப் அளவு அவல் எடுத்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவல் நல்லா கிறிஸ்பியாக வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதோட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுபட்டாச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் 1.5 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் துருவின வெல்லம் கூட எடுத்துக்கலாம். இதோட 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க அவலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 கப் அளவு வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. இதை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க அவலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காகி வந்துடும். கொஞ்சம் திக்கானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா திக்காகி வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. இதோட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவு நல்லா திக்காக வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் தடவிக்கோங்க. இதை எல்லா பக்கமும் நல்லா சமமாக நிரப்பி விட்டுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக உடனே செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.